ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம். 108 திவ்ய தேசங்கள் கணக்குல சோழ நாட்டு திவ்ய தேசத்தில் இரண்டாவது திவ்ய தேசம் உறையூர் அப்படின்ற திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்துக்கு நிச்சுலாபுரி மற்றும் திருக்கோழியூர் என்ற பெயர்கள் உள்ளன. இந்த திவ்ய தேசத்தை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த திவ்ய தேசம் தான் திருப்பான ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசம் தான் தஞ்சாவூர் சோழர்களுக்கு ராஜதானியாக இருக்கிறதுக்கு முன்னாடி உறையூர் அப்படின்ற இந்த திவ்ய தேசம் தான் சோழர்களுக்கு ராஜதானியாக இருந்தது. திருமங்கை ஆழ்வார் கோழியும் கூடலும் அப்படின்னு பாடுகின்றார். இந்த திவ்ய தேசம் ட்ரம்ப் கார்டு என்ட்ரி. ஸோ கோழியும் அந்த வார்த்தை வந்ததுனாலதான் இந்த திவ்ய தேசமே 108 கணக்கிலேயே வந்தது. ஸோ அவ்வளோ சின்ன ஒரே வார்த்தைனால இது வந்தது, ட்ரம்ப் கார்டு என்ட்ரி. இதெல்லாம் போய் யூஎஸ்ல சொல்ல முடியாது. ஸோ அப்பேற்பட்ட திவ்ய தேசம் இது. இதோடைய ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு பார்த்தால், நந்த சோழன் அப்படின்ற ஒரு சோழ ராஜா இருந்தானாம். அவன் ஸ்ரீரங்க பெருமாளுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தானாம். இந்த உறையூர் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஸோ எப்பொழுதும் ஸ்ரீரங்கநாதருக்கு கைங்கரியம் செய்து கொண்டே இருந்தாராம். அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லையா, அதனால பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்னு பெருமாளை கேட்காம கைங்கரியம் செய்து கொண்டிருந்தானாம். ஒரு நாள் அவன் வேட்டையாட போகும்போது ஒரு தாமரையை பார்த்தான். அந்த தாமரைக்குள்ள ஒரு சின்ன பெண் குழந்தை இருக்கின்றதா. அந்த பெண் குழந்தையை தத்தெடுத்து கமலா அப்படின்ற பெயர் சூட்டினானாம். க என்றால் பரமாத்மா, ம என்றால் ஜீவாத்மா. கமுலாதி இதி கமலா, ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்ப்பவளாக இருப்பவள் மகாலட்சுமி. அதான் கமலா. மகாலட்சுமிக்கு பேரு தான் கமலா. ஸோ அப்பேற்பட்ட அழகான திருநாமத்தை சூட்டினான் இந்த நந்த சோழன். பெருமாள் ஸ்ரீரங்கநாதனே நம்பெருமாளே இந்த கமலாவை மணந்து கொண்டார். இந்த ஊருக்கு உறையூர் எதுக்கு அப்படின்னு பேர் ஏன் அப்படின்னு பார்த்தால், நாச்சியார் பிராட்டி உறையும் ஊர், அதனால உறையூர் அப்படின்ற பேர். ஸ்ரீரங்கநாதனும் கமலாவும் அந்த கல்யாணம் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கின்றது. இது உற்சவ ரூபத்தில் நடக்கின்றது. ஸோ நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் கோவில்ல இருந்து உறையூர் வரைக்கும் வரார். காவேரி நதியெல்லாம் தாண்டிட்டு வரார். இப்போ கிரிக்கெட்டே ஆட ஆரம்பிச்சுட்டா. ஸோ அந்த இடத்த அந்த டேங்கர் லாரியில தண்ணி போட்டு அதை கடந்து பெருமாள் அங்க வரார். கமலாவோட சேர்த்தி நடக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த அவர் கோவிலுக்கே வந்துக்கிறார். அப்போ படித்தாண்டா பத்னியான ரங்கநாயகி பார்த்து, எங்க பேருந்தீள், மோதிரம்லாம் நியூவா இருக்கிற மாதிரி இருக்கு, காலில் காவேரி மணல் ஒட்டின்னு இருக்கேன், என்ன அப்படின்னு கேட்டுச்சு. நான் காவேரி பக்கமா நடந்து போயிருந்தேன், சின்ன வாக் போயிருந்தேன். எனக்கு இப்போ கேலரிஸ்ல ஏறி இருக்கு. ஸோ பேர்ன் பண்றதுக்காக வாக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ காவேரியில நீராடிச்சு என்னுடைய மோதிரத்தையும் பாலிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா என்னாச்சுன்னா, இவருடைய மோதிரம் தொலைஞ்சு போயிடுது. ஊர்ல இருக்கிறவா எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பணம் சேர்த்து புது மோதிரம் அதே மாதிரி வாங்கி போட்டுட்டார் அப்படின்னு பெரியவர்கள் கூறுவார்கள். ஸோ அதான் வரலாறு. அப்போ இந்த நாச்சியார் ஒத்துக்காம கதவை பூட்டிடுறா. அதுக்கப்புறம் பெருமாள் ரொம்ப ப்ளீட் பண்ணி நாச்சியாரும் அவரை பழங்களால் போட்டடிச்சு வெண்ணையால் போட்டடிக்கிறார் தாயார். அதுக்கப்புறம் லாஸ்டா நம்மாழ்வார் இவன் 2 பேருக்கும் சேர்த்தியே பண்றார். அதே அந்த தினத்துக்கு தான் பங்குனி உத்தரம் அப்படின்னு பெயர். அதே ராத்திரி தான் ராமானுஜரும் சரணாகதி கத்தியத்தை பாடி நம்ம எல்லோருக்கும் அவருக்கும் சேர்த்துட்டு நம்ம எல்லோருக்கும் சரணாகதி செய்தார் அப்படின்ற வரலாறு. ஸோ அப்பேற்பட்ட உரையோரை நாம் மானசீகமாக போய் சேவித்து ஒரு காலத்துல ரியலாவே போய் சேவிக்கணும் அப்படின்னு அடியேன் பிரார்த்தித்து கொண்டு அடியேன் அமைத்துக் கொள்கிறேன். நமஸ்காரம்.